Hi, hello guys, welcome back to my channel. So in this video you are going to watch my random day in my life. So ஒரு நாள் ஃபுல்லாக ரேண்டமாக எப்படி போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு தாய்லாண்டில் நம்ம கிளைமேட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வெயில் அடிக்கும்னு நினச்சா அது மழை பெய்யுது, மழை பெய்யும் அப்படின்னு நினச்சா இங்கே வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா. யூஸ்வலாகவே வந்துட்டு சரவணாக்கு 2 ஷிஃப்ட் இருக்கும். ஒன்று வந்து டே ஷிஃப்ட் அண்ட் தென் வந்துட்டு நைட் ஷிஃப்ட். 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டே ஷிஃப்டாக இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 7:30க்கெலாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கணும். ஸோ 6 எழுந்து அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டா கூடவே உட்காந்து நானுமே சாப்பிட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா ஒரு 10 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்துட்டு இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நானுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் லஞ்சுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து லஞ்சுமே வந்துட்டு 12 to 1 ஆர் எல்ஸ் 1 to 2 தான் அவங்க வருவாங்க. ஸோ நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எத்தனை மணிக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே 11:30க்கெல்லாம் வந்துட்டு நான் லன்ச் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துருச்சுன்னா, மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு 6:30க்கு எழுந்ததுனால ப்ரெட்டும் டீயும் வச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப்டர்நூன் வந்து தோசை ஊற்றிக்கலாம், அவங்களுமே தோசை கேட்டுட்டு போனதுனால தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தோசைக்கு தொட்டுக்க வந்துட்டு பீர்க்கங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் வந்து நிறைய நான் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த நிலக்கடலெல்லாம் வந்து இடித்து போட்டு இந்த சொரக்காய் வைக்கிறது, அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கெலாம் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பீர்க்கங்காவிலையும் அம்மா வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக கடலைப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது எல்லா டிஷ்ஷஸுமே நான் வந்து அம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோம்ல, அதில் வந்துட்டு பச்சை பயிறு, அதுக்கப்புறம் மூக்கல்ல என்ன இருக்கோ நம்மக்கிட்ட பயிறு வகை ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுவே ஹெல்த்தியாக மாறிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ரேஷியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என் கைக்கு சுத்தமாக மாவு புளிக்கவே புளிக்காது. ஒரு 2 டைம்ஸ் அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ எல்லாமே சரவணா தான் ஊற வச்சு அரைக்கிறதெல்லாம். இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டைப் ஆஃப் அரிசி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இங்கே இருக்கிற எல்லா ரைஸுமே வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ நம்ம மாவு அரைக்கும் போதும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருந்துச்சு தோசை எல்லாம். அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் வந்து இந்த பிராண்ட் ரெஃபர் பண்ணி நாங்கள் வாங்கினோம். ஸோ நம்ம இந்தியன் அளவுக்கு வந்துட்டு ரொம்ப 100% மேட்ச் ஆகலை அப்படின்னா கூட ஒரு 90% இது ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் மாவு நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னா இந்த தோசையே கிறிஸ்பியாக வருது. இல்லை அப்படின்னா தான் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வருது. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எனக்கு 12 முடிஞ்சிருச்சு. பிகாஸ் இன்றைக்கி லன்ச் பிரேக் வந்து 12 to 1 வந்துட்டு கிளம்பியாச்சு. எப்பயுமே நம்ம வந்துட்டு அதிகமாக சமைக்கும்போது மொத்த வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது எல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட்டாக சமைப்பேன். ஒரு 1 hour 2 hour எடுக்கும். பட் இங்கெல்லாம் 15 to 20 மினிட்ஸில் சமைச்சு முடிச்சிடுறேன். ஸோ திடீர்னு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தா அவ்வளோ ஒரு மழை. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டுற மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் வந்து மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்துட்டு மழைக்கு டீ தான் குடிப்பேன். பட் இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். மறுபடியும் வந்துட்டு வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
நான் வந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சின்னதா தான் ஒரு வீடு வேணும். பிகாஸ் நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இங்கே நாங்க இருக்க அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு 1 பிஹெச்கே தான். இதுவே எங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்க மாரி தான் இருக்கு. கிச்சன் வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடா தான் இருக்கு. பட் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த பால்கனி ஃபுல்லாவே கிச்சனா தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன சமைச்சாலும் அவ்வளோ ஒரு வெளிச்சம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்கா, சாட்டிஸ்ஃபையா இருக்கும் நம்மளுக்கு சமைக்கும்போது கூட. ஸோ எனக்கு இந்த வீட்ல புடிச்ச ஒரு ஏரியானா, அது வந்து கிச்சன் மட்டும் தான். ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்ருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கருப்புளுந்தங்களி தான் செஞ்சிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் இல்லாததுனால நான் வந்துட்டு நெய் விட்டு செஞ்சிருக்கேன். ஸோ இந்த பவுடர் மட்டும் நீங்க கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து சட்டு சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளா சொல்லப்போனா, கருப்பு உளுந்தங்களி ப்ரீமிக்ஸ் இது. ஸோ இதனோட ரேஷியோஸும் நான் அப்கமிங் வீடியோஸில நான் உங்களுக்கு குடுக்குறேன். நம்ம வந்துட்டு ஹெல்த்தியா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நம்ம இந்த கருப்பு உளுந்தங்களிய வந்துட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சாட்டர்டே, சண்டேஸில் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ப்ரீமிக்ஸ் மாரி அப்படின்னா, நம்ம வந்து வீக் டேஸில் ஈஸியாக எடுத்து நம்ம களி மாரி கிண்டிக்கலாம். இதில் வந்துட்டு கருப்பட்டி, நல்லெண்ணெய்லாம் போடுவாங்க. ஸோ நான் நல்லெண்ணெய் இல்லாதனால தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்திருந்தா நான் அதுவுமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு நான் பண்ணல. ஆ மோஸ்ட்டா வந்துட்டு நாங்க வெளிய கிளம்புறதுனால ஏதாவது வெளிய கூட சாப்ட்டுருவோம். ஸோ இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்துட்டு ரஃப்பா சாப் பண்ணேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு வதக்கி அரைச்சு கார சட்னி மாதிரி பண்ணிட்டு, அண்ட் தென் வந்துட்டு தோசை ஊத்திட்டு வெளிய கிளம்பலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஈச் அண்ட் எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு கிச்சன் ரொம்ப க்ளீனா இருக்கணும். அதனால மண்டே நைட்டும் அதுக்கப்புறம் தேர்ஸ்டே நைட்டும் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வெளியே கிளம்புறதுனால சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். நம்ம ஊரில் காலன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, யூஸ்வலாக ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் வைப் பண்ணிட்டீங்க டிஷ்யூவில் அப்படின்னா, அது வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பளபளன்னு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, சரவணாவோட ஃப்ரெண்டோட டாட்டர் வந்துட்டு படிக்கிறதுக்காக இந்தியா கிளம்புறாங்க. ரொம்ப குட்டி பாப்பா தான், ரொம்ப சேட்டை. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்காக திங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம் இன்றைக்கி. தோசையும் கார சட்னியும். நாங்கள் வந்துட்டு யூஸ்வலாக டீ வச்சு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வந்துட்டு லோட்டஸில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் குடுக்குற மாதிரி. சரி, ஓகே. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நேத்தே அந்த கடை விசிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பக்கத்தில் வந்து மிஸ்டர் டிஐஒய் தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து லோ காஸ்ட் அந்த மாதிரி போட்டிருந்தது. இங்கே பார்த்தா ஸ்டடீஸ்க்கான திங்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் புக், கலர் பென்சில்ஸ், பென்சில், எரேசர், அதுக்கப்புறம் இந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னென்ன அவங்க கற்றுப்பாங்களோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ சூடாக தோசை ஊற்றிக்கிட்டா அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கு டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரேண்டமாக ஒரு நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.